தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சார், தேர்தலுக்கு முன்னாடி வந்திருக்கிற பட்ஜெட் தேர்தலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நிறைய அறிவிப்புகள் இருக்கணும். இந்த பட்ஜெட்ல பல்வேறு காரணங்களால, ஒன்று நிதி பற்றாக்குறை கடுமையா இருக்கு. கிட்டத்தட்ட 1,33,000 கோடி ரூபாய் இந்த வருஷம் வாங்க போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷத்துடைய முடிவுல, அதாவது 2027 மார்ச் 31 இந்த நிதியாண்டுடைய முடிவுல கிட்டத்தட்ட 10,60,000 கோடி ரூபாய் கடன் இருக்கும் அப்படின்னு அவங்களே ஒப்புக்கிட்டு இருக்காங்க. 70,000 கோடி ரூபாய் தான் கடனை நம்மளால அடைக்க முடியும். அதாவது வாங்க போற கடன் 1,33,000 கோடி ரூபாய், அடைக்க போற கடன் 66,000 கோடி ரூபாய், சரி பாதி கிட்டத்தட்ட, அதாவது 1 இயருக்கு. அப்ப கடன் தொகையை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு 200 கோடி ரூபாய் வட்டி கட்ட வேண்டியிருக்கு. எவ்ரி டே நம்ம பேசிக் கொண்டிருக்கிற தருணத்தில் தமிழக அரசு வட்டியாக மட்டுமே 200 கோடி ரூபாய் கட்ட வேண்டியிருக்குன்னு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுனால இவங்க எதுவும் அறிவிப்பு பண்ண முடியாம இருக்காங்க. புதிய பஸ்ஸுக்கான வழியில பஸ் ஃப்ரீயா கொடுன்னு சொல்றாங்க. ஆனா பஸ் உருப்படியான பஸ்ஸுகள் இல்லைங்க நம்ம பாக்குறோம். டயர் கலந்து போடுது, கண்டக்டர் சீட் கீழே உள்ளது, லேடிஸ் கீழே உள்ளாங்க கண்கூடா பாக்குறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான, அதனால திட்டங்கள் எதுவும் அறிவிக்காம இருக்கலாம். ரெண்டாவது முக்கியமான காரணங்கள், இதுல அறிவிச்சா நம்ம உங்களுக்கு ஏப்ரல் மாசம் வரப்படி போலிங்ல நிறைய விஷயங்கள் மக்கள் மறந்துடலாம். அதனால இப்ப திடீர்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் நாங்கள் 5,000 ரூபாய் கொடுக்குறோம், 3 மாசத்துக்கான 3,000 ரூபாய் இன் அட்வான்ஸ், 2,000 ரூபாய் கோடை காலத்துக்கு சொன்ன மாதிரி அடுத்தடுத்த திட்டங்கள் அறிவிக்கிறது மூலமா, அதன் மூலமா ஒரு பொலிட்டிக்கல் மெலஜி எடுக்கலாம். இந்த ரெண்டு காரணங்களுக்காக நம்ம பட்ஜெட் நல்லா இருக்கா இல்லையாங்கிற காமன் மேன் என்ன செய்வான், வரவு செலவு நட்டங்கள் காமன் மேனுக்கு அக்கறை இல்லை, அவனுக்கு தெரியாது. அதனாலதான் ஜெயரஞ்சன் போன்ற நிதி ஆலோசகர்கள், பொருளாதார வல்லுநர்கள் கடன் வாங்கினா குடியா மொழிகிறோம், உங்க அப்பா வாங்கலையா, நீங்க வாங்கலையா, நாடு பூரா வாங்கிட்டு போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க அப்பா கடன் வாங்கினா உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பொருளாதாரத்தனமான கேள்வி கேட்கிறாங்க. நமக்கு அது புரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப காமன் மனுக்கு அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு என்ன நினைப்பாங்க, ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு பாப்பா. நம்ம பட்ஜெட்ல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி முழுசா கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நினைப்போம், பட்ஜெட் பொருள் விலை உயரும் பொருட்கள், விலை குறையும் பொருட்கள் தந்தியில ஃப்ரண்ட் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி இப்ப எதுவுமே கிடையாதுங்கிற பாக்குறோம். நம்ம எல்லாமே ஜிஎஸ்டி போயிடுச்சு அப்படிங்கிற பாக்குறோம். சோ இந்த மாதிரி புது ஸ்கீம்ஸ் கூட இந்த பட்ஜெட்ல எதுவும் இல்லைன்னு பாக்குறோம். அதற்கான காரணங்கள் அதிகரிக்கக்கூடிய கடனாக இருக்கலாம், வரவேண்டிய பொலிட்டிக்கல் மைலேஜா இருக்கலாம். சோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பட்ஜெட்டா இல்லைன்னு நான் சொல்றேன். நான் கிரிட்டிசைஸாவோ பாசிட்டிவாவோ சொல்றதுக்கு நத்திங் இன்ட்ரெஸ்டிங் நான் சொல்றேன். இதுல நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மொத்த வருவாய் அண்ட் மொத்த செலவு. இதுலயே கிளியரா தெரியுது சார், கிட்டத்தட்ட 48,000 கோடி டெபிசிட்ல இருக்கோம் நம்ம. சோ இப்ப இவங்க 5 ஆண்டு ஆண்டதுக்கு அப்புறமாவும் டெபிசிட் பட்ஜெட் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட இந்த 5 ஆட்சி காலத்துல என்ன பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கலாம் சார். இன்னமுமே டெபிசிட் 48,000 கோடி இருக்கு. ஆமா, அதாவது இதை விட இன்னும் அதிகமா இருக்குன்னு பாக்குறோம். நம்ம குஜராத் போல, பீகார் போன்ற மாநிலங்கள் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் நமக்கு கலால் மற்றும் டாஸ்மாக் மூலமாக மட்டுமே தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்குது. ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குது. அந்த 50,000 கோடி ரூபாய் வருமானம் இந்த 48,000 கோடி ரூபாய் நட்டம். பீகாருக்கும் குஜராத்துக்கும் அப்படி ஒரு வருமானமே இல்லாத போது அவங்க சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறாங்க, யூபி கூட. அப்ப நம்ம நிதி மேலாண்மைங்கிறது எங்க இருக்குன்னு பாக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் முதல்ல சொன்னது போல 1,33,000 கோடி ரூபாய் அங்க புதுதா கடன் வாங்க போறோம். 10,60,000 கோடி ரூபாய் கடன் இருக்கும் 2027 மார்ச் 31. அப்ப இந்த கடன் தொகையெல்லாம் எங்க போகுதுங்கிற கேள்வி வருது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப முதலீடுகளாக போகாமல், உள்கட்டமைப்புக்காக போகாமல், வெறுமனே வாங்கி நலத்திட்டங்கள் என்ற பெயர்ல ஓட்டுக்காக மட்டும் போய் நிற்கும் போது, அது இப்ப நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க 5,000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா ரேஷன் கார்டுக்கு, 1,31,00,000 ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. 6,000 கோடி, எக்ஸாக்ட்லி மோர் தென் 6,000, 6,500 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 1,31,00,000 கார்டுகள் இன்டூ 5,000 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ கிட்டத்தட்ட 6,500 கோடி ரூபாய் ஒன் லம்ப்ல அவுட். அப்ப அந்த 6,000 கோடி ரூபாயில என்ன கன்ஸ்ட்ரக்டிவா கிடைச்சது அப்படிங்கிறது நீங்க பாக்கணும். அதன் மூலமா என்ன கிடைச்சது அப்படின்னு திரு கார்த்தி சிதம்பரம் போன்ற பொருளாதார வல்லுநர்களுடைய பிள்ளைகள் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரியான டைரக்டா கையில காசு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் பொருளாதார வழக்கு. நான் காசு சம்பாதிச்சு என் கையில ரொட்டேஷன் பணம் வருமா, நான் ஒரு வீடு கட்டுறேன், ஒரு கார் வாங்குறேன், ஒரு பொருள் வாங்குறேன், ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், மிக்சி வாங்குறேன், கிரைண்டர் வாங்குறேன், அப்படி ஒண்ணு வரணுமா, எனக்கு ஃப்ரிட்ஜ் நீங்க ஓசில கொடுத்துருவீங்க, மிக்சி ஓசில இப்படி வாங்கணுமாங்கிறது. சோ அந்த பொருளாதாரம் எந்த மாதிரியான சொல்லிச்சு, காசு புழங்கின வேண்டியது முக்கியம். ஆனா அது டைரக்டா காசு அரசாங்கம் கையில காசு கொடுக்குமா, நான் உழைச்சு காசு சம்பாதிக்கிற வழியில ஏற்படுத்துமான்னு பாக்குறோம். இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான வழிகள் இல்ல. அதனால தான் 45,000 கோடி ரூபாய்க்கு மேல பற்றாக்குறை இன்னமும் தொடர்கிறது. இனிமேல் இவர்கள் எப்படி ஆதரவு அடைந்து கொண்டிருக்கிறார்கள், மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கல. ஒரு காரணம் சொல்றாங்க, இந்த 10,60,000 கோடி ரூபாய் கடனா நிக்க போகுது நமக்கு 2027 31 மார்ச்ல அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 50,000 கோடி ரூபாய் மத்திய அரசு மெட்ரோ திட்டத்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கவில்லை, அதனால் கடனாக இருக்குன்னு. எவ்வளவு பெரிய நெரேட்டிவ் பாருங்க. அது
இந்த மெட்ரோ அப்படிங்கிறது வந்து மாநில அரசு திட்டம்னு மாநில அரசு அறிவித்தது, நாங்க பாத்துக்கிறோம்னு அறிவிச்சாங்க. அறிவிச்சிட்டு பண்ண முடியாது. போய் நீங்க மெட்ரோல நான் கண்ணால பாத்துருக்கேன், மெட்ரோல வெப்சைட்ல ஸ்டேட் ஸ்பான்சர்டு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அவங்களால பண்ண முடியாம திக்கி திளறி முக்கி முனகி அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஃபேஸ் 2 சென்னை ஃபேஸ் 2க்கு சிங்கிள் ஸ்டோக்ல 60,000 கோடி ரூபாய் அலாட் பண்ணுச்சு. அதற்கப்புறம் திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க. இப்ப காசு கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது எப்படிப்பட்ட விஷயம்? நான் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்டுக்கு உங்கள்ட்ட சப்போர்ட் கேட்கிறேன், சரி நீங்க பண்ணிட்டீங்க, சப்போர்ட் பண்ணாலும் சரியா சப்போர்ட் பண்ணலன்னு சண்டைக்கு போறாங்க. திஸ் இஸ் வாட் தேர் ஐடியா இஸ். அப்ப உள்ள இருக்கக்கூடிய நிதி மேலாண்மைங்கிறது ரொம்ப ஒரு சரியில்லாத தன்மையில இருக்குங்கிறத கனடா பாக்குறோம். அதுதான் எதுவும் சொல்லி காட்டுது. இதுல முக்கியமா இந்த கார்டுல பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா மானியங்களுக்கான செலவு 1,56,000 கோடி ஆல்ரெடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இப்ப இதுல அப்படியே டபுள் தான் 1000 கொடுக்கறத 2000 கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா அவர் வந்து பஸ்ஸும் கூட ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மானியங்களுக்கான செலவு இன்னும் ஜாஸ்தி ஆகுதுன்னா அப்ப டெபிசிட்டும் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அடுத்து யார் ஆட்சிக்கு வரப்போறா? இந்த ஆட்சி தொடரப்போதா, ஏடிஎம் ஆட்சி வரப்போதா? ரெண்டு பேருமே 2000 சொல்லிட்டாங்க. அது அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டை நம்ம வந்து பார்ப்போம். பட்ஜெட்ல என்ன நடக்குங்கிற பார்ப்போம். இதுல வந்து மானியங்களுக்கான செலவு ஒரு ஆண்டுக்கு நீங்க வந்து இந்த 1,56,108 கோடி ரூபாய்ங்கிறது வந்து ஒரு ஆண்டுக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். அப்ப 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருஷம் செலவழிக்கிறாங்க மானியத்துக்குன்னா அது என்ன கன்ஸ்ட்ரக்டிவான ஈல்டு கொடுக்குதுன்னு பார்க்கணும். நான் வந்து ஒரு விஷயம், ஒரு சைக்கிள் கொடுக்குறேன், ஒரு செருப்பு கொடுக்குறேன், ஒரு புக்கு கொடுக்குறேன்னு பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னு கணக்கு. அந்த மாதிரி நீங்க என்ன கொடுக்குறீங்க, என்ன வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு வந்து எந்த விதத்தில் லாபம் அடையணும். அதுக்கு பதில் இருக்கான மானியங்களுக்கான செலவு 1,56,000 கோடி ரூபாய் அப்படின்னா அதுல என்ன கிடைச்சதுங்கிறத பதில் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்றேன், கடனுக்கான வட்டி மட்டும் 78,000 கோடி ரூபாய் எகைன் 1 இயருக்கு. இது பாருங்க, இதுல மானியங்களுக்கான செலவுல சரி பாதி 1.5 கோடியில 78,000 கோடி வந்து 1.5 லட்சம் கோடியில 78,000 கோடி வந்து கடனுக்கான வட்டி 78,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. அப்ப ஒரு நாளைக்கு 200 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப வந்து எவ்ரி டே ஒரு டே பாஸ் ஆக 200-250 கோடி ரூபாய் வந்து வட்டி மட்டுமே அசல் இல்ல, கடனுக்கான வட்டி, அசலை திரும்ப செலுத்துதல் இல்ல, அதை பத்தி பேச்சே இல்ல. அப்ப எவ்வளவு கூட்டிட்டே போறோம், அக்யூமுலேட் ஆயிட்டே போறங்க. அப்ப ஒரு நாளைக்கு வந்து 78,000 கோடி கொடுக்குறாங்க. அதோட ரொம்ப டிராஜடி பாருங்க, மூலதன செலவு. கடந்த ஆண்டு மூலதன செலவா 59,000 கோடி ரூபாய் அவங்க அலாட் பண்ணியிருந்தாங்க, அதாவது திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா 51,000 கோடி தான் செலவழிச்சுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஆண்டுக்கு மூலதனத்துக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மாதிரியான விஷயம் உள்கட்டமைப்பு செலவழிக்கக்கூடியது, அது எவ்வளவு வரும்னு அவர்கள் எவ்வளவு சொல்லியிருந்தார்களோ அதை கூட செலவழிக்காம கம்மியா வச்சிருந்தாங்க. அதுவே குறைஞ்சிருச்சு. அப்ப 59,000 கோடி செலவழிப்பேன்னு சொன்னவங்க 51,000 கோடி செலவழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி திரும்ப மூலதன செலவு நாங்க 59,000 கோடி செலவழிப்பேன்னு சொல்றாங்க. அப்ப அவர்களுடைய கவனம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்ல, இது அப்படியே மாறி வந்திருக்கணும். மானியங்களுக்கான செலவு 59,000 கோடியாகவும் மூலதன செலவு 1.5 லட்சம் கோடியா வந்திருக்கணும். இப்படி வந்திருந்தா தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். அதன் மூலமாக வசதி வாய்ப்பு டெவலப். உங்களுக்கு எல்லாருமே எளிமையா தெரியும், இந்த தங்க நாற்கர சாலை அப்படிங்கிற இந்தியா மட்டுமா இணைக்கக்கூடிய சாலை திட்டத்தை மத்திய வாஜ்பாய் அரசு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த சாலை பயணங்கள்ங்கிறது போக்குவரத்துக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட்டா இருக்குங்கிற பாக்குறோம். இதுல வந்து நம்ம நானும் நீங்களும் ஊருக்கு போறது மட்டுமே இங்க மேட்டர் இல்ல, ஒவ்வொரு போக்குவரத்து சரக்கு வாகன போக்குவரத்து எவ்வளவு சுலபமாகுங்கிற பாக்கணும். அப்ப சென்னை டு மதுரை வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும் இடத்துல இன்னைக்கு 7 மணி நேரம் 6 மணி நேரமா மாறுது அப்படின்னா எவ்வளவு வேகமான வாகன போக்குவரத்து வரும், எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் நடக்குங்கிற பாக்குறோம். இன்னைக்கு இந்த தரமான சாலை பத்தின சிந்தனை இருக்குதா? தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணாங்க? இன்க்ளூடிங் டிஎம்கே சென்னை சேலத்துக்கு 10 வழி சாலை எதுக்குன்னு கேட்டாங்க. அப்ப மூலதன செலவுகளுக்கான விஷயத்தை குறைச்சிக்கிட்டே போய் இவர்கள் திட்டமிட குறைச்சிக்கிட்டு மாநிலங்களுக்கான செலவு அதிகரிச்சு போகும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான எக்கனாமி ஸ்டெபிலைஸ்டா நிக்குமா அப்படின்னா ஒரு $1 மில்லியன் கேள்விதான். இதுல தான் நம்ம ஆல்ரெடி பேசினது நிதி பற்றாக்குறை வந்து இந்த வருஷத்துக்கு 48,000 கோடி இருக்கு சார். வரும் ஆண்டில் வாங்க திட்டமிட்ட கடன் தொகை மட்டும் 1,79,000. நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி 9 லட்சம் கிட்ட இருக்கும். அடுத்த மார்ச் 31 வரும்போது 10 லட்சம் ஆயிடும். சோ இவங்க வர்றப்போ இருந்ததோட இப்ப வந்து 5 லட்சம் கோடி கடன் ஜாஸ்தியா இருக்கு 5 ஆண்டுல. அதாவது சுதந்திரம் பெற்றதிலிருந்து 70 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுடைய கடன் 5 லட்சம் கோடி ரூபாயா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், 5 லட்சம் கோடி கடன் வாங்குறது பெரிய விஷயமான இல்ல. ஆனா சுதந்திரம் பெற்றதுல இருந்து நம்ம தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் வந்து ஒட்டுமொத்தமாக 5 லட்சம் கோடியா இருக்கு. 2021 to 26 5 வருஷத்துல மட்டும் 5 லட்சம் கோடியா இருக்கு. எங்க போச்சு அப்படின்னு அதுதான் முக்கியமான கேள்வி. இப்ப இதுலயே பாருங்க எங்க போச்சுங்கிற உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். வர்ற வருஷம் வாங்க திட்டமிட்டு ஒரு தொகை வந்து 1,79,000 கோடி ரூபாய் கடன். இது கடன், மூலதன நிதி திரட்டுறது இல்ல, வரி வருவாய் அதிகரிக்கல, கடன் வாங்க. இதே ஒரு வருமானமா கொண்டு வந்து நிப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க போறீங்க, எனக்கு வருமானம் 10 லட்சம் ரூபாய் என்ன போயிட்டு கேட்கணும். அப்ப 10 லட்சம் ரூபாய் நான் கடன் பட்டிருக்கிறேன். வாங்க போற கடன் தான் 1,79,000 கோடி, ரைட்டுங்களா? திரும்ப செலுத்துறது எவ்வளவு பாருங்க,
இந்த வருஷத்துல நம்ம எவ்வளவு திரும்ப செலுத்தலாம்னு பார்த்தா அது 60,000 கோடியா இருக்கு. அப்ப இந்த வருஷம் நம்ம 10 லட்சம் கோடி கடன் வரப்போது, இந்த வருஷம் மட்டுமே 1.25 லட்சம் கோடி கடன் வாங்க போறோம். ஆனா திருப்பி செலுத்துறது 60,000 கோடியா இருக்க போறோம்னா வேர் வி ஆர் பாருங்க. இதுதான் இந்த டெபிசிட்டுக்கான காரணம். இதுதான் நம்ம வந்து எவ்வளவு வாங்க போறோம், அதை எப்படி செலவழிக்க போறோம், அதை எப்படி ஈட்க போறோம் அப்படிங்கிறதுக்கான எந்த திட்டமிடலும் இல்லைங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த 5 லட்சம் கோடி அவங்க கடன் ஜாஸ்தி பண்ணிருக்காங்கன்னா 5 வருஷத்துல அதுக்கு மெயினான ரீசன் வந்து இவங்க அறிவிச்ச இலவசங்கள் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? 1000 ரூபாய் காரணம் ரொம்ப முக்கியமான காரணம். பலமுறை சொன்னது போல ஒரு மாதத்துக்கு இன்னைக்கு நீங்க 1,31,00,000 ஆக்கின பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,500 கோடி ரூபாய்க்கு மேல வந்து 1,300 கோடி ரூபாய் செலவாகுது ஒரு மாசத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடி. நீங்க வந்து 5 எய்ம்ஸ் கட்டிடலாம். 15,000 கோடியில எவ்வளவு தொழில் முதலீடுகள் கொண்டு வர முடியும்? நாம முதலீடுகள் ஈர்க்கிறக்கா நான் வந்து அமெரிக்கா போனேன், ஜப்பான் போனேன், சிங்கப்பூர் போனேன் சொல்லிட்டு இருக்கோம். இந்த 15,000 கோடி ஆண்டுதோறும் ஒரு பேச்சு வச்சுக்கோங்க, 5 வருஷம் வச்சுக்கோங்க. என்ன 5 19 5 75,000 கோடி ரூபாய். அப்ப 75,000 கோடி ரூபாய் ஏன்டையே கையில இருக்குது. நான் எதுக்கு மத்திய அரசு வந்து பிஎம்சிடிக்கு வந்து அதான் சொல்றேன், எனக்கு வந்து 2,000 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்கன்னு சண்டைக்கு போறோம். ஒரு மாச நம்முடைய நிதி மூலமா இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக நான் சொல்றது இதுல இல்ல, இது தவிர 150 செலவுகள் இருக்கு உங்களுக்கு. புரியுங்களா? நம்ம வந்து வெறும் 1000 ரூபாய் ஸ்கீம் மட்டுமே நீங்க பார்க்க கூடாது. 150 செலவுகள் இருக்கு, அதெல்லாமே குறைச்சிருக்க முடியும். அப்ப இவர்கள் திட்டமிட்ட செலவுகளை மேற்கொள்கிறார்களா என்றால் இல்லை.